Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 8, Chapter 5 Geometry. Exercise 5.2 la irukra question number 7 to 11 solve panna porom. Already first 6 questions solve panna video kana link ku description liyum mela side la icard la tharan. Adha paakalana adha paathittu idha pathina it will be better for your understanding. Let's start the class now. Ipo question number 7 paarpa. In a triangle ABC, idu vandu diagram. Yeah, idha. So in a triangle ABC, line L1 is perpendicular bisector of BC. Perpendicular அப்படினா என்ன அர்த்தம்னா 90 டிகிரி அந்த லைன் போகுது. At the same time bisector ஆகுது. Bisectorனா என்ன அர்த்தம்? இந்த BC இது பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? Next, if BC is 12, அதாவது இந்த total length, சரியா? இந்த B ல இருந்து இந்த C வரைக்கும் 12. SM is 8. SM எது? இந்த ஹைட் வந்து உனக்கு 8னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் சிஎஸ். சிஎஸ்ன்றது என்னப்பா? நம்மளுடைய ஹைப்போடென்யூஸ் தானே. ஸோ நம்ம போன சம்மில் போன வீடியோஸ்லாம் நீ பார்த்துருந்தானா இது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக நம்ம பண்ணுற பித்தாகரஸ் தியரம் தான் எங்கேயுமே அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா கவனி, 12க்கும் நம்ம சம்முக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா 12ன்றது ஃபுல் லென்த்து தான். நமக்கு தேவை என்ன? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க பைசெக்டர்னு. இந்த L1 வந்து இந்த BCயை பாதியாக பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் லென்த்து 12ன்னா நமக்கு தேவை எவ்வளோ? இந்த பேஸ் மட்டும் தானே வேணும். அப்போ அது 6 சென்டிமீட்டர். ஸோ 6ஐயும் 8ஐயும் வச்சு தான் நம்ம சம்மு போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியரிஃபை பண்ணிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா, சின்ஸ் L1 இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டார், L1 வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றதால MC இஸ் ஈக்குவல் டு BC by 2. அப்போ என்ன பண்ணலாம்? 12 by 2 equal to 6 சென்டிமீட்டர். நீ டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. கொஸ்டினில் 12 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ உனக்கு 6 எப்படி வருதுன்னு நீ ஃபஸ்ட்டு எழுதி காட்டணும். ஸோ அதுக்கு தான் இதை பண்ணுறேன். L1 வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் BC அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்ததால இந்த 12ல் பாதி வந்து 6 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நீ வந்து சொல்கிற. இப்போ உன்னுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இன் ரைட் ட்ரையாங்கிள் SMC. ஓகேவா? இப்போ உனக்கு எது வேணும்? SM, அதாவது இந்த SC தான் வேணும். இப்போ உனக்கு எது வேணும்? இந்த SC தானே வேணும். ஹைப்போடென்யூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதுவ நீ? SC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? SM ஸ்கொயர் ப்ளஸ் MC ஸ்கொயர். புரியுதாப்பா? இல்லை அங்கே தனியாக போட்டோமா? இங்கே பாரு, ஒன்றா இப்படி போடுறேன் பார். ஸோ இது வந்து S, இது M, இது C, இங்கே ரைட் ஆங்கிள் இருக்குது, இது 6, இது 8. ஸோ நமக்கு இது பெரிய சைடு தான் தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி பார்ப்போம். 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், 8 8s are 64, 6 6 are 36. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? SC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 போடுவியா? அப்போ SC ஈக்குவல் டு √100. 100 வந்து எதோட ஸ்கொயர் நம்பரு? எந்த நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ண 100 வரும்? 10. அப்போது 10 சென்டிமீட்டர் தான் உன்னுடைய ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினில் வந்து சிஎஸ்னு கொடுத்துருக்காங்க. நீ SC இது எப்படின்னா எழுதிக்கலாம். கீழே மாற்றிக்கோ, நீ எழுதும்போது மாற்றிக்கோ, சிஎஸ்னு எழுதிக்கோ. கொஸ்டினில் கேட்குற மாதிரி நீ மாற்றிக்கப்பா. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இதுவுமே வந்து நீ வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தேன்னா உனக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசாக பார்க்குறேன்னா நல்லா கவனிச்சிக்கோ. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்போவுமே வந்து 2 சைடை வந்து நீ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற. நல்லா கவனி, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன்னா அது வந்து பெரிய இந்த சைடுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் உன்னுடைய பித்தாகரஸ் தியரம். இவனை இங்கே வேணால் மென்ஷன் பண்ணிக்கோ, பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு ஒன்றா அவர் பேரை போட்டுக்கோ. போடணும் ஆக்சுவலாக. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போடணும். அப்படி போடலன்னா போட்டுக்கோ அந்த இடத்துல. தட்ஸ் ஆல் வித் யுவர் 7th கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாருப்பா. ஐடென்டிஃபை தி சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. இதுவுமே டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் தான். பட் அதுக்கு முன்னாடி உனக்கு சென்ட்ராய்டுனா என்னன்னு தெரியணும். சென்ட்ராய்டுனா என்னென்னா மீடியன்ஸ் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ். ஓகேவா? மீடியன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ். பட் அதுக்கு உனக்கு மீடியன்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். மீடியன்னா என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ. சும்மா ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன் அப்படி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் ஒரு லைன் வந்து பாதியாக பிரித்து அந்த லைனை ஆப்போசிட் வேர்டெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மீடியன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சும்மா இப்படி போடுறேன், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் எழுதுகிறேன். ஓகே, ABC. இப்போ இந்த BCயை நான் பாதியாக இந்த இடத்த பிரிக்கிறேன்னு வச்சுக்கா. இந்த பாயிண்ட்டை A கூட கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் மீடியன்.
அதே மாதிரி ஏசியோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கும், சும்மா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அதை வந்து நான் பி கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போது ஏபியை பாதியாக பிரிக்கிறேன், அதை சி கூட கனெக்ட் பண்ணுறேன். அது மூணுமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணணும்ல, அதுக்கு பேர் தான் வந்து சென்ட்ராய்டு. புரிஞ்சுதா? ஸோ மீடியன் அப்படின்றது ஒரு லைன் செக்மெண்ட்டு, அதாவது ஒரு சைடை பாதியாக பிரித்து ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணுறது. பாதியாக பிரிக்கிறது என்னப்பா, பைசெக்ட். அதை தான் நான் இப்படி சொல்கிறேன் உனக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ ஒரு சைடுடைய பைசெக்டை நீ ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணுற, அதுக்கு பேர் தான் மீடியன். அப்போ ட்ரையாங்கிளில் 3 சைடுக்கு 3 மீடியன் கிடைக்கும். அந்த 3 மீடியனும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் சென்ட்ராய்டுன்னு அர்த்தம். சரியா? நான் இப்போ கான்செப்ட் நான் டீச் பண்ணிட்டேன் இந்த சம்முக்காக. இப்போ உன்னோட டயக்ராம் பாரு, நீ வந்து ஜஸ்ட் இதை பார்த்தோன்னே சொல்லலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி லைன் கொடுத்தா என்ன பார்த்தோம், இங்கே 2 லைன் 2 லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 லைன் 3 லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்தா என்ன அர்த்தம், அது எல்லாமே வந்து ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? இப்போது பிடியும் டிஆரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? இது ரெண்டும் டபுள் லைன் இருக்குது, இங்கே டபுள் லைன். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் சொல்லியிருக்காங்கன்னா இந்த டீன்றது என்னது, மிட் பாயிண்ட்னு அர்த்தம். அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த கியூடிவை தான் உனக்கு மீடியன். சொல்கிறது புரியுதா? நான் இப்போ அதான் எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு. ஒரு சைடை பாதியாக பிரித்து அது ஆப்போசிட் பாயிண்ட்டு கூட ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் மீடியன். அப்போ நீ என்ன எழுதலாம்னா, ஹியர் இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என்ன கொடுத்துருக்காங்க, பிடி ஈக்குவல் டு டிஆர். இங்கே பார், பிடி ஈக்குவல் டு டிஆர். அப்போனா QT இஸ் மீடியன். சொல்கிறது புரியுதா? பிடியும் டிஆரும் ஈக்குவல்னு சொன்னதால் QTயோடைய பேர் வந்து என்னது, மீடியன். அதே மாதிரி இங்கே பார், QSும் SRும் ஈக்குவல். ஏன், ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இப்போ டயக்ராமில். அப்போ அதேமாதிரி எழுதிக்கோ, QS ஈக்குவல் டு SR. அப்போ எது மீடியனு, ஆப்போசிட்டில் போகிற லைன் எது, PS. ஸோ PS இஸ் மீடியன். இப்போ உன்னோட டயக்ராம் கவனி, யூவுக்கும் டீக்கு நடுவில் ஒரு லைன் போதில்ல, இந்த லைனை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது, சம்மந்தமே இல்லாது. இதோட மிட் பாயிண்ட்டையும் இதோட மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுது. அப்போ அது வந்து மீடியன் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு 2 மீடியன் ஜாயின் ஆகுது இல்லை, எது எது, QTயும் பிஎஸ்ஸும் எங்கே ஜாயின் ஆகுது உனக்கு, இந்த பொசிஷனில் ஜாயின் ஆகுதா, அந்த வேர்டெக்ஸ் பேர் என்ன, W. அப்போ W தான் வந்து உன்னுடைய சென்ட்ராய்டுன்னு அர்த்தம். அப்போ நீ எப்படி எழுதணும்னா, QT இன்டர்செக்ட் PS at W. Therefore, W is centroid of triangle PQR. ஆல் தான் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நீ ரீசன் தான் எழுதுற, நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது கண்டுபிடித்துக்கோ இங்கே அவசியமே கிடையாது. டயக்ராமை பார்த்து எது வந்து ஈக்குவலு எது மீடியன், அந்த மீடியன் ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அதுதான் சென்ட்ராய்டுன்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின். புரிஞ்சுதாப்பா? இதில் வந்து என்ன சொல்கிறது, அதை நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது, உனக்கு புரியுறது தான் மேட்ருங்க. சரியா? இங்கே பிடியும் டிஆரும் ஈக்குவல்னு சொன்னதால் QT வந்து மீடியனாக போயிடுச்சு. அதே மாதிரி QSும் SRும் ஈக்குவல் அப்படின்னதால இந்த PS வந்து மீடியனாக போயிடுச்சு. அந்த 2 மீடியனும் மீட் பண்ணுற இடம் W தான் வந்து சென்ட்ராய்டு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியலன்னா நோ ப்ராப்ளம், 8th கொஸ்டினை மட்டும் இன்னொரு முறை பாரு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஏன்னா நான் பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் புரியலன்னா இதை விட யாரும் கிளியராகவே எடுக்க மாட்டாங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பாரு. இது வந்து என்னென்னா ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா என்னென்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூடு. சரியா? ஆல்டிடியூட் அப்படின்றது என்னது, ஹைட்டு. எப்படி வந்து நான் போன கொஸ்டினில் மீன் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு சொன்னானோ, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹைட் எல்லாமே மீட் பண்ணுற இடத்துக்கான பேர் தான் வந்து ஆர்த்தோ சென்டர். ஓகேவா? ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா ஆல்டிடியூடு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது ஜென்ரலாகவே ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் சொல்கிறேன், ஹைட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பேன், ஹைட் அப்படின்றது எதை மெஷர் பண்ணோம், ஒரு லைனு டாப்புக்கு போகணும், அந்த லைன் வந்து உனக்கு எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலராக இருக்கணும், அதாவது 90 டிகிரியில் வரணும். அப்படி தானே? இது வந்து ஃபார் ஆர்டினரி ட்ரையாங்கிள். சப்போஸ் அந்த ட்ரையாங்கிளே உனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ரைட் ஆங்கிளாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போது இதோட ஹைட் உனக்கு எங்கே இருக்கும், இதுதானே உனக்கு ஹைட்டு. அப்போ அது இன்டர்செக்ட் எங்கே ஆகும் உனக்கு, இந்த பிளேஸில், அதாவது ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ உனக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது எங்கே இருக்கும், ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும்.
இப்போது இந்த டயக்ராம் பாரு, இந்த டயக்ராமில் இந்த Pன்ற பிளேஸ்லேயே உனக்கு ரைட் ஆங்கிள் மென்ஷன் பண்ணிட்டாங்களா, ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே, ரைட் ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த PR தான் வந்து இதோட ஹைட்டு, அப்படி இல்லைன்னா PQ தான் வந்து இதோட ஹைட்டுன்னு சொல்லுவேன். அப்போ ஹைட்டெல்லாம் எங்கே மீட் பண்ணோம், இந்த Pன்ற பாயிண்ட்டில் தான் மீட் பண்ணோம். ஸோ டயக்ராமை பார்த்த உடனே சொல்லிடலாம் இதோட ஆர்த்தோ சென்டர் வந்து எது, Pன்ற பாயிண்ட்டு தான். புரியுதாப்பா? ஸோ உன்னோட ஆர்டினரி ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் நீ ஹைட்டுன்றது தனியாக நீ வரைவ. வேற உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவே இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுதான் வந்து உன்னுடைய ஆர்த்தோ சென்டர். ஸோ இது எப்படி நீ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கோ. ஹியர் PQR இஸ் ரைட் ஆங்கிள்ட் அட் P. ரைட் ஆங்கிள்ட் அட் Pனா இந்த ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குது, Pயில் இருக்குது. சரியா? ஸோ இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர்த்தோ சென்டர் இஸ் த வேர்டெக்ஸ் கண்டெய்னிங் 90. வேர்டெக்ஸ் அப்படின்னா பாயிண்ட்னு அர்த்தம். சரியா? அந்த ட்ரையாங்கிளில் எந்த பாயிண்டில் 90 டிகிரி வருதோ அந்த பாயிண்ட் தான் உன்னுடைய ஆர்த்தோ சென்டர். அப்போ இந்த டயக்ராமுக்கு P இஸ் த ஆர்த்தோ சென்டர்னு முடிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 லைன் திருக்குறள் மாதிரி ஆன்சர் எழுதிட்டா போதும். தமிழ் மீடியம் அதுக்கேற்ற மாதிரி இங்கு P என்பது செங்கோட்டு மையமாகும் அப்படின்னு எழுதிடும். ரொம்ப சிம்பிள்ப்பா. போன சம் மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதுகிறேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் 9th ஓவர். நெக்ஸ்ட் இப்போ 10th பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பாருப்பா. இதுவுமே வந்து டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் தான். சரியா? XYZ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. இந்த கிவன் ஃபிகர் A இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் YZ. இந்த YZ உடைய மிட் பாயிண்ட்டில் இந்த A அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. G இஸ் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா என்னப்பா? சென்ட்ராய்டுனா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். சரியா? சென்ட்ராய்டுனா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். அதாவது ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து நீ 3 மீடியன் வரைய முடியும். ஓகேவா? இப்போ ZYயோடைய மிட் பாயிண்ட்டில் Xலேருந்து ஒரு லைன் போகுது. அதே மாதிரி ZXக்கு சப்போஸ் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குன்னா அதை வந்து Y கூட கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி XYக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குன்னா அதை வந்து Z கனெக்ட் பண்ணோம். அது 3மே ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு வந்து G, சென்ட்ராய்டுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ G அப்படின்றது யாருன்னா 3 மீடியனும் மீட் பண்ணுற இடம் தான் வந்து G, சென்ட்ராய்டு. இப்போ கொஸ்டின் என்னென்னா GA, Gலேருந்து A வரைக்குமான டிஸ்டன்ஸு 3 சென்டிமீட்டர் உனக்கு டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போனா இந்த ஃபுல் லைன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோ, இந்த ZYயில் தான் பாதியாக இந்த A வருதே தவிர Gன்றது XAல பாதி கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வா. சரியா? இது பாதி கிடையாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கோ. சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சென்ட்ராய்டு G அப்படின்றது ஒரு மீடியனையுமே 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கும். அதாவது 2 பார்ட்டு ஒரு பார்ட்டாக தனித்தனியாக பிரிக்கும். அப்போ நீ என்ன எழுதணும்னா we know that centroid G divides each median in the ratio 2:1 அப்படின்னு எழுதிக்கோ. அப்போது இந்த XG நீ இதை மட்டும் பாரு. XG GA வந்து உனக்கு 2:1 பிரியுது. இதுதான் மீடியன், உனக்கு இதுதான் மீடியன். அப்போது XG டிவைடட் பை GA இஸ் ஈக்குவல் டு 2/1. ரேஷியோன்றது என்னப்பா? டிவைடன்ஸ் தான். சரியா? ஸோ 2/1 பிரியுது. இப்போ GA நமக்கு வேல்யூ தெரியும். எவ்வளோன்னு தெரியும்? 6ன்னு தெரியுமா? அதை அப்படியே எழுதிக்கோ டினாமினேட்டரில். XG/3 இஸ் ஈக்குவல் டு 2/1னா என்ன அர்த்தம்? வெறும் 2 தான் அர்த்தம். இப்போது இந்த டிவைட் இங்கே போனால் மல்டிப்ளை ஆகுமா? ஸோ அப்போ XG ஈக்குவல் டு 3 2s are 6 சென்டிமீட்டர்னு முடிச்சாச்சு. சம் இன்னும் முடியலை. இது 6 நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் என்ன? XA கேட்குறாங்க. அதாவது ஃபுல்லாக எவ்வளோ லென்த்துன்னு கேட்குறாங்க. எவ்வளோ லென்த்து? ஈஸி தானே. எவ்வளோ சொல்லு பார்ப்போம். நீ இப்போ 9ன்னு சொல்லியிருந்தேன்னா வெரி குட். ஏன்னா இங்கேருந்து இங்கே 6, அங்கேருந்து ஒரு 3, அப்போ டோட்டலாக எவ்வளோ? 9. ஆல் தான் சம்மு முடிஞ்சிருச்சு. ஸோ XA ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? XG ப்ளஸ் GA 6 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அவ்வளோதான் சம்மு முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இந்த சம் வந்துன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இதோட டபுள் மடங்கு இங்கே இருக்கும். 3 அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது அதோட டபுள் மடங்காக இருக்கும்னு வச்சுக்கோ. அதுதான் இங்கே ரேஷியோ கொடுத்துருக்கேன். 2:1 பிரியும். சப்போஸ் இங்கே 4ன்னா இது 8ன்னு அர்த்தம், இது 5ன்னா இது 10ன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்போ பாசிபிள்? சென்ட்ராய்டுக்கு மட்டும்தான். சரியா? ஒரு சென்ட்ராய்டுமே அதோட மீடியனை 2:1 அப்படின்ற ரேஷியோட பிரிக்குது அப்படின்ற ரிசல்ட் உனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை வந்து நீ ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஓவர். 10th சம் ஓவர். நெக்ஸ்ட் இப்போ 11th கொஸ்டின் பார்க்கலாமா?
இப்போ கொஸ்டின் நம்பர் 11, அதாவது இந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருப்பா. இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சில ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பாரு. டயக்ராமில் இந்த உள்ளே இருக்கிற ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரியா? உள்ள சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிற வெளியில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து உனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே வரும். மேபி உனக்கு அங்கே போகும்போது உனக்கு அதுக்குள்ளே மறந்துட்டுருப்பேன். பட் இதே கொஸ்டின் அங்கேயுமே இருக்குது. நான் லாஸ்ட் வீக் தான் வீடியோ போட்டேன், 9th ஸ்டாண்டர்ட் வீடியோவும். அதுலேயே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே வேறு மெத்தடில் போடுவோம், நம்ம இங்கே வேறு மெத்தடில் போடுவோம். சரி, இந்த கொஸ்டின் வரலாம். இப்போது என்ன கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க. ஸோ சின்ன ட்ரையாங்கிள் இருக்கிற உள்ள ஆங்கிள் கொடுத்துட்டு வெளியில் ட்ரையாங்கிள் இருக்கிற இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. நீ கொஸ்டினோட படிக்க தேவை, நீ டயக்ராம் பார்த்துட்டு உனக்கு புரிஞ்சிடும். ஆனால் இங்கே ஐன்னு கொடுத்துருக்காங்களே, இது ஐ என்னது? இன்சென்டர். இன்சென்டர்னால் யாருன்னா ஆங்கிள் பைசெக்டர். ஓகேவா? இன்சென்டர்னால் யாருன்னா ஆங்கிளை வந்து பாதியாக பிரிக்கிற ஒரு பேர் தான் வந்து இன்சென்டர். அதாவது அந்த ஆங்கிள் பைசெக்டர் மீட் பண்ணுற இடம் ஆக்சுவலாக அது. ஓகேவா? இந்த ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற இடம் தான் வந்து உனக்கு இன்சென்டரு. ஆங்கிள் பைசெக்டர்னால் என்னென்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ஆங்கிள், இது வந்து பாதியாக பிரிக்குது பற்றியா, அதுக்கு பேர் தான் ஆங்கிள் பைசெக்டர். இப்போது உனக்கு இது 30 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த ரிமைனிங் இது என்னவாக இருக்கும்? 30 தானே இருக்கும். ஏன்னா இந்த ஐ வந்து இந்த ஆங்கிளை பாதியாக பிரிக்குதுன்றது தான் அர்த்தம். அதே மாதிரி இவர் 40னா அப்போ இந்த வெளில இருக்கிற என்ன ஆவார்? 40 ஆகிடுவாரா? அப்போது இது டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 60. இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 80. அப்போ தேர்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் இருக்குது. 3வது ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு ஒரு ஃபேமஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும். ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஓகே, மேஜராக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா, எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் நீ ஆட் பண்ணனா உனக்கு 180 தான் வரும். அப்போது 60 80 எவ்வளோ? 140 ஆகிடுச்சா? அப்போது தேர்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 140 கூட எதாவது ஆட் பண்ணால் 180 வரும். 40 ஆட் பண்ணால் 180 வரும். இப்போ நான் பேசிய சம்மு முடிச்சிட்டேன். சம்மு ஓவர். அப்போனா இந்த ஆங்கிள் வந்து 40. ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சம்மு நான் முடிச்சிட்டேன், இதை ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். கிவன் ஐ இஸ் இன்சென்டர். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? ஐ இன்சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஐ இன்சென்டர் அப்படின்னா ஐ ஒய் இசட் 30, தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் ஐயுமே 30. நான் இது எழுதுனால இது 30னா இது 30ன்னு சொன்னல, அதை வந்து வேர்டிங்ஸில் எழுது. ஏன் அப்படின்னா ஐ வந்து இன்சென்டர். இப்போ ஐ வந்து இன்சென்டர் அப்படின்றதால ஆங்கிள் ஐ ஒய் இசட் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் ஒய் ஐ ஈக்குவல் டு 30. அதாவது இது ரெண்டுமே 30ன்னு சொல்கிறேன். ஆல்ஃபபெட்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாரு. ஐ ஒய் இசட் உள்ளே இருக்கிற ஆங்கிளும், அடுத்து எக்ஸ் ஒய் ஐ வெளில இருக்கிற ஆங்கிளும் 30ன்னு சொல்கிறேன். இப்போ இது ரெண்டும் 30 அப்படின்றதால உன்னுடைய ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட் என்ன ஆகும்? 30 + 30 60. சொல்கிறது புரியுதா? நான் டேரெக்டாகவே எழுதிடுறேன். நான் நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உள்ள 30 வெளியவும் 30 ஆட் பண்ணால் 60 முடிஞ்சுது. இப்போ இதே மாதிரி ரைட் சைடில் எழுது பார்ப்போம். ரைட் சைடில் என்ன எழுதுவேன்? ஐ இசட் ஒய் 40, ஐ இசட் ஒய் 40. அப்புறம் இது என்ன? எக்ஸு இசட்டு ஐயுமே 40 தான். எக்ஸு இசட்டு ஐயுமே 40 தான். அப்போது அதனால் டோட்டல் ஆங்கிள் எக்ஸ் இசட் ஒய் என்ன ஆகும்? எக்ஸு இசட் ஒய் என்ன ஆகும்? 40 + 40 80ன்னு வந்துடும். சரியா? நீ ஆங்கிள் சிம்பிள்ஸாக இங்கே சும்மா போட்டுக்கோ, டாட் மாதிரி போட்டுக்கோ. ஓகே, இப்போ 2 ஆங்கிள் கிடச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இன் ட்ரையாங்கிள் XYZ sum of all angles is 180 தெரியும். அப்புறம் என்ன பண்ணலாம்? 60 + 80 + தேர்ட் ஆங்கிள் அது என்னன்னு போடலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஆங்கிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போ அதை ஆட் பண்ண என்ன வரும்? 140 வருமா? நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை தான் நான் இங்கே வந்து ஸ்டெப்ஸில் போட்டுட்ருக்கேன். ஈக்குவல் டு 180. இந்த 140 இந்த பக்கம் வந்தாருன்னா மைனஸ் ஆகிடுவார். ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 180 - 140. அப்போ அந்த லாஸ்ட் ஆங்கிள் வந்து உனக்கு 40 டிகிரி. அவ்வளோதான், சம்மும் முடிஞ்சது. புரியுதா? நான் ஃபஸ்ட்டு ஒன்று டயக்ராம் மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதை வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற ஆங்கிள் 30னா வெளில இருக்கிற ஆங்கிள் 30, உள்ளே இருக்கிற ஆங்கிள் 40னா வெளியவும் 40. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் இது 60 ஆகும், இது 80 ஆகும். அது ரெண்டுத்தையும் 180லேருந்து மைனஸ் பண்ணால் உனக்கு தேர்ட் ஆங்கிள் கிடச்சிரும். அவ்வளோதான், உன்னுடைய 11th சம்முமே முடிஞ்சாச்சு. ஓகே, ஸோ வித் திஸ் இந்த எக்ஸசைஸுமே முடிஞ்சிச்சுப்பா. எல்லா சம்ஸுமே
முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நீ வந்து 7th-லேருந்து 11 பார்த்துருப்பேன். ஃபஸ்ட் வீடியோ நீ பார்க்கல அப்படின்னா அதுவுமே பார்த்துக்கோ. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்ட்லேயும் தரேன். மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. சரியா? எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீ டஃப்பாக ஃபீல் பண்ணுறியோ அதேமே கூட நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி நீ ஃப்ரீயாக இருக்க டைமில் படிச்சுக்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து ஜாமெட்ரி டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ரிசீவ் த நோட்டிஃபிகேஷன் வென் எவர் ஐ எம் போஸ்டிங் நியூ வீடியோ. ஃபர்தராக நம்ம சேனலில் கிளாஸ் 9, கிளாஸ் 10க்கான வீடியோ சொல்யூஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ரெஃபர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், நெய்பர்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. Catch you all in another video.